வணக்கம். இன்றைக்கி நம்ம வேர்டில் பார்க்கக்கூடிய ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெடர் அண்ட் ஃபுட்டர் அப்படின்ற ஆப்ஷனை பற்றி பார்க்க போகிறோம். ஹெடர் அண்ட் ஃபுட்டர் அப்படின்ற ஆப்ஷன் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு டாக்குமெண்ட்டோட டாப்பில் என்ன டாக்குமெண்ட் ரெடி பண்ணியிருக்கோமோ அந்த டாக்குமெண்ட்டோடைய டைட்டில் எல்லா பேஜ்லேயும் கண்டினியூஸாக எனக்கு வரணும்னு நினைக்கிறோம். அப்போ அதுக்கு நம்ம இந்த ஹெடர்ன்ற ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி டாக்குமெண்ட்டில் இருக்கக்கூடிய எல்லா பேஜஸ்க்கும் நம்பர் வேணும் அப்படின்னு நினைக்கிறோம். ஸோ அந்த பேஜஸ்க்கு நம்பர் இன்சர்ட் பண்ணுறதுக்காகவும், அதே நேரத்தில் டாக்குமெண்ட்டில் இருக்கக்கூடிய டாப்பில் ஹெட்டிங் நம்ம இன்சர்ட் பண்ணிக்கிறதுக்காகவும், அதே நேரத்தில் சில டாக்குமெண்ட்டில் பார்த்திங்கன்னா எல்லா பேஜஸ்லேயும் டாப்பில் ஒரு சில லோகோஸ்லாம் ஃபிக்ஸ் பண்ணணும், ஒரு சில டயக்ராம், ஒரு சில ஐகான் ஏதாவது கண்டினியூஸாக எல்லா பேஜ்லேயுமே எனக்கு டிஸ்பிளே ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு இந்த ஹெடர் அண்ட் ஃபூட்டர் ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு நம்ம புக்ஸ்லலாம் பார்த்துருப்பீங்க இல்லையா, புக்கில் பார்த்திங்கன்னா எல்லா பேஜஸ்லேயும் பேஜ் நம்பர் கொடுத்துருப்பாங்க. அடுத்து என்ன சிலபஸோ அந்த சிலபஸோடைய ஹெட்டிங்கை எல்லா பேஜஸோடைய டாப்லேயோ அல்லது பாட்டம்லேயோ கொடுத்துருப்பாங்க. அதே நேரத்தில் அந்த இப்போ ஒரு ஸ்டோரி புக்கு நம்ம ரீட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஸ்டோரி புக்கில் அந்த ஆத்தருடைய நேம் கொடுத்துருப்பாங்க. அடுத்தது எந்த வருஷம் பப்ளிஷ் ஆச்சோ அந்த வருஷத்தை என்ன பண்ணியிருப்பாங்க, பிரிண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லா பேஜஸ்லேயுமே அந்த டாக்குமெண்ட்டில் இருக்கக்கூடிய எல்லா பேஜஸோடைய டாப்லையும் பாட்டம்லையும் அந்த டாக்குமெண்ட்டோடைய ஹெட்டிங், பேஜ் நம்பர், ஆத்தரோட நேமு, இல்லை லோகோ, ஸோ இல்லை ஏதாவது இமேஜ், இந்த மாதிரி ஏதாவது ஒரு கண்டென்ட்டை கண்டினியூஸாக நம்ம பேஸ்ட் பண்ணிக்கிறணும் அப்படின்னு நினச்சோன்னா அதுக்கு இந்த ஹெடர் அண்ட் ஃபுட்டர் ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போது நம்மளோட டாக்குமெண்ட்டில் ஹெடர் அண்ட் ஃபுட்டர் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு டாக்குமெண்ட்டை நம்ம ரெடி பண்ணிக்கிறலாம். இல்லை ஃபஸ்ட்டே நீங்கள் செட் பண்ணிவிட்டும் டாக்குமெண்ட் ரெடி பண்ணிக்கிறலாம். என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு எனக்கு ஹெட்டிங் மாதிரி கொடுக்கணும். ஸோ எல்லா பேஜோடய டாப்பில் ஹெட்டிங் வேணும் அப்படின்னா நீங்கள் ஹெடர் இன்செட்டில் ஹெடர்ன்றதை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த மாதிரி ஹெட்டிங் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். ஸோ அங்கே உங்கள் ஹெடரில் நீங்கள் அந்த ஆரோவை ப்ரெஸ் பண்ணாலே உங்களுக்கு நிறைய டைப்ஸஸ் டிஸ்பிளே ஆகும். அதில் எது வேணுமோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் ஒரு அண்டர்லைன் ஃபார்ம் மட்டும் எனக்கு ஒரு டைட்டில் மட்டும் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு ஃபார்மேட் எடுத்திருக்கேன். அதில் என்னோடய ஹெட்டிங்கை டைப் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு நீங்கள் டாக்குமெண்ட்டோடைய எடிட் பேஜுக்குள்ளே டபுள் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஃபிக்ஸ் ஆகிடும். ஸோ எல்லா பேஜஸ்லேயும் வந்துருச்சா, ஒரு பேஜில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணாலே போதும், அடுத்தடுத்த பேஜில் ஆட்டோமேட்டிக்காகவே செட் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி ஃபுட்டர் ஆப்ஷனில் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேஜ் நம்பர் இன்சர்ட் பண்ணிக்கலாம், ஆத்தரோடைய நேம் இன்சர்ட் பண்ணிக்கலாம். இல்லை இப்போ எனக்கு இப்போ இந்த ஃபைலை நான் என்ன பண்ணுறேன்னா பிரிண்ட் அவுட் எடுத்துடுறேன். ஃப்யூச்சரில் இந்த ஃபைல் எங்கே ஸ்டோராக இருக்குது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த ஃபைல் நேமவே இங்கே கொடுத்துக்கலாம். அதுக்கு ஃபுட்டரில் கிளிக் பண்ணிவிட்டு இன்சர்ட்லேயே குயிக் பார்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, இதில் போனீங்கன்னா ஃபீல்டுன்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸ் ஓப்பன் ஆகும். அதில் ஃபைல் நேம் அப்படின்றத சூஸ் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா இப்போ நான் ரெடி பண்ணிக்கக்கூடிய டாக்குமெண்ட்டோடைய ஃபைல் நேம் என்னவோ அது என்ன பேரில் சர்வ் பண்ணியிருக்கணும் அது எனக்கு டிஸ்பிளே ஆகும். ஓகேங்களா? சரி, நேம் மட்டும் இருந்தால் போதாது. என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப வருஷம் ஆச்சு ஒரு ஃபைலை எடுத்து, அப்போது அந்த ஃபைல் எந்த ட்ரைவில் எந்த ஃபோல்டரில் இருக்குன்றதை நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த பாத்தோடய இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அதுக்கு அந்த ஃபுட்டர் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிட்டு ஃபீல்டில் ஃபைல் நேமை சூஸ் பண்ணுறீங்க. அதுக்கு அடுத்தபடியாக ரைட் சைடில் அந்த ஃபீல்டு பாத்தை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, என்னென்ன வேணும் அந்த ஃபீல்டுடைய பாத்தும் சேர்ந்து வேணும்னு சொல்லிட்டு அதில் ஒரு டிக் மார்க் போட்டுட்டிங்க அப்படின்னா இப்போ நான் ரெடி பண்ணிக்கக்கூடிய இந்த டாக்குமெண்ட்டு எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா டீன்ற ட்ரைவில் கைடுன்ற ஃபோல்டருக்குள்ளே கிராஸ் ரெஃபரன்சஸ்ன்ற ஃபைல் நேமில் ஸ்டோர் ஆகிருக்கு. ஓகே, ஸோ இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டு நீங்கள் அந்த டாக்குமெண்ட்டை பிரிண்ட் எடுத்து வச்சிட்டிங்கன்னா சில வருடங்கள் கழித்து கூட ஃபைல் நேம் நம்ம மறந்துட்டாலும் பிரச்சனை இல்லை. ஏன்னா ஆல்ரெடி நம்ம என்ன பண்ணிட்டோம், நம்மளுடைய டாக்குமெண்ட்லேயே நம்மளோட லொக்கேஷனவே ஸ்டோர் பண்ணிட்டோம். ஸோ தேடிக்கிட்டு இருக்கணுன்ற அவசியம் இல்லை. ஈஸியாக என்ன பண்ணிக்கிறலாம், இந்த ட்ரைவில் இந்த ஃபோல்டரில் இந்த நேமில் போய் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இது வெறும் பேஜ் நம்பர் மட்டும் போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதே இன்சர்ட்டில் ஹெடர் அண்ட் ஃபுட்டர் பக்கத்துலேயே பேஜ் நம்பர் இருக்கும். அதை நீங்கள் சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா பேஜ் நம்பர் வந்துடும். இப்போ பேஜ் நம்பர் வேணும்னு சொல்லிட்டு நீங்களே கார்னரில் 1 அப்படின்னு செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா அது அடுத்தடுத்த பேஜுக்கு கண்டினியூ வராது. ஓகேங்களா? ஸோ பேஜ் நம்பருன்றதை செலக்ட் பண்ணால் மட்டும்தான் அடுத்தடுத்த பேஜுக்கு ஆட்டோமேட்டிக்காக 1 2 3 அப்படின்ற மாதிரி கண்டினியூஸாக உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். ஓகே, ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, உங்களுடைய டாக்குமெண்ட்டுக்கு ஹெட்டிங்கோ இல்லை பேஜ் நம்பர்ஸோ வேணும்னா இன்சர்ட் பண்ணி பாருங்கள். ஓகே, இந்த மாதிரி ஹெடர் அண்ட் ஃபுட்டர் ஃபிக்ஸ் பண்ணுறதுல ஃபோட்டோவில் நம்ம ஃபைல் நேம் ஃபிக்ஸ் பண்ணி வைக்கிறதுனால என்ன யூஸ்ன்னு பார்த்தீங்கன்னா,
இப்போ ஆஃபீஸஸ்லாம் வந்துட்டு ரெகுலராகவே வந்து ஏதாவது டிராஃப்ட் ரெடி பண்ணிகிட்டே இருப்பாங்க, ஏதாவது லெட்டர்ஸ் ரெடி பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணும் பொழுது சிங்கிள் பர்சன் தான் அந்த சிஸ்டத்தை ஹேண்டில் பண்ணுவாங்கன்னு சொல்ல முடியாது. அவங்க மாறிட்டாலுமே வேற ஒரு ஆள் அந்த சிஸ்டத்தை ஹேண்டில் பண்ணுறாங்க அப்படின்னா, ஆல்ரெடி வந்து ஒர்க் பண்ணவங்க அந்த ஃபைலை எந்த லொக்கேஷனில் சர்வ் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ண தேவையில்லைன்னா தேட தேவையில்லை. ஓகேங்களா? ஸோ என்ன பேரில் வச்சுருக்காங்கன்றத தேடணுன்ற அவசியம் இல்லை. இந்த மாதிரி டிராஃப்டில் ஒன்ஸ் வந்து ஏற்கனவே ஒர்க் பண்ணவங்க பிரிண்ட் எடுத்து கொடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த ஃபைலுடைய காப்பியை மட்டும் பார்த்தா போதும். எந்த ட்ரைவில் எந்த ஃபோல்டரில் என்ன நேமில் அவங்க ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்கன்றது வந்து நமக்கு ஆல்ரெடி பிரிண்ட்டாகவே இருந்துரும். அதை வச்சு என்ன பண்ணிக்கலான்னு பார்த்தீங்கன்னா சிஸ்டத்தில் அந்த லொக்கேஷனை சர்ச் பண்ணி எடுத்துகிட்டு அந்த ஃபைலில் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும்னா ஈஸியாகவே வந்து சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஃபோல்டர் ஆப்ஷனில் ஃபைலையும் வைக்கிறது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்ளை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.